மயிலாடுதுறை அருகே பொன்மாசநல்லூர் கிராமத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ மருதாந்தநல்லூர் ஊராட்சி பொன்மாசநல்லூர் கிராமத்தில் பிரதம மந்திரியின் கிராம முன்னோடி வளர்ச்சி திட்டம் நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள், மத்திய ஒன்றிய செயலாளர் ஞான இமயநாதன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிறைவேற்றி தருவதாக அவர் மேலும் கூறினார். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முரளி, அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், திமுக கிளை செயலாளர்கள் வீரபாண்டியன், தங்க கருணாநிதி, ஒளி அழகன், திமுக இளைஞரணி தமிழ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கி பல ஊராட்சியில் இந்த குடிநீர் தொட்டியினுடைய பிரச்சனை இருந்திருக்கிறது. நான் கீழ்மன்றத்துக்கு 2 குடிநீர் தொட்டிகள் வழங்கப்பட்டு இப்போ 1 திறக்கப்பட்டது, இன்னொன்று கட்டிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் சேர் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்காடி அமைந்திருக்கிறார். அந்த அங்காடியை திறந்து வைக்கும் பொழுது நான் வருகை தந்த பொழுது தான் ஜவஹர் நகருக்கு மின்விளக்கே இல்லை, அதை நீங்கள் முழுமையாக உருவாக்கி தரும் அந்த காலம் இருந்தது தான் பெருமேஸ்வர் வேறு குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த பகுதிக்கு 5,5 லட்சம் ரூபாய்க்கு அந்த மின்விளக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கலைஞர் கனவு இல்லைங்கிற ஒரு கட்டடம் இன்னைக்கு வீடு கட்டுற திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டிலிருந்து. இது உண்மையிலேயே